அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷபம் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார், மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, அவங்க எந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது உங்களுடைய இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் மாதத்துக்கு ஆடி 16 ஆவணி 15 வரும். அப்படி பார்க்குற போது யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதம் அது வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், கையில் பணம் தனம் பொருள் இதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே தான் சொல்லும். ஸோ இதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதோடு இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய உண்டு. அதே சமயத்தில் செலவினங்களும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இதுவரைக்கும் எது நல்லது கெட்டது அப்படின்னு முடிவெடுக்க முடியாத ஒரு காலத்தில் இருந்த நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அதோடு நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உணரக்கூடிய மாதமாக இது இருக்கும். துணிஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் இறங்குவீங்க. அது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத மாதமாக இது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தாட்ஸ் எல்லாம் வேறையாக இருக்கும். காரணம் என்னென்னா, கோச்சாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும். எதையும் வரட்டும் பார்த்துக்குறோங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன, கோல் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி நீங்கள் இப்போ ட்ராவல் ஆரம்பிங்க. கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்களும் மூவ் ஆகணும். அது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, அதுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேலாகும். ஏதாவது சொத்துக்களில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகும். இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸும் இந்த மாதம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல்
இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள். என்னுடைய வீடியோலலாம் நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம், இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறோன்னா, கிரக நிலைகள் அப்படி இருந்தால் சொல்கிறது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சல்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வேலையில் பிரச்சனை இருக்குது, ஒரு ரீஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, வேலையை பார்ப்போமா விடுவோமாங்கிற எண்ணம், வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங், பயம், இது அத்தனையும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நல்ல வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய சர்வீஸ்லேயுமே நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கனாலும் அதுவுமே சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராக்ரஸ் ஒன்றும் இல்லை. ஏதோ வேலை பார்த்தோங்கிறதே பெரிய விஷயந்தான் இந்த மாதத்தில். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும், வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கும், மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் இந்த மாதம் நார்மலாகவே இருக்கும். ஸோ யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப குறைவு. இந்த மாதம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன் வராமல் இருக்குது, இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும், வேறு வேலைக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக பேப்பர் போடுங்க. ஏற்கனவே நமக்கு ஜாபும் இந்த மாதம் அப்படி தான் இருக்குது. அதனால் கம்பெனி மாறுறவங்க தாராளமாக சுவிட்ச் ஓவர் ஆகணுன்னா நீங்கள் மூவ் ஆகிடலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்முடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோடு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே ரொம்ப கவனம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும், உங்களுக்கு புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பொறுமை, நிதானம் இந்த மாதம். புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஆக இந்த மாதம் கிரகங்கள் சில நன்மைகளையும் சில சுமாரான பலன்களையும் கொடுப்பதாக உங்களுக்கு இருக்குது. இதிலேருந்து நம்ம விடுபடணுன்னா முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா பிரதானமாக வணங்கிட்டு வாங்க. அதோட இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் மிகப்பெரிய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்க. அத்தனை தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரீஸ் குறையும். எல்லாமே சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.